இன்னைக்கு டாப் முக்கிய செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் IAS IPS அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டார். இது 2 நாள் மாநாடு. முதல் நாள் அமர்வு நிறைவடைஞ்சிருச்சு. மெயினாக மாவட்டத்தில் வளர்ச்சி பணிகள், அதற்கு பிறகு சட்ட ஒழுங்கு தொடர்பான நடவடிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரிவான ஆலோசனையை மேற்கொண்டார் முதலமைச்சர். அப்படி பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் IAS IPS அதிகாரிகளுக்கு வழங்கிய உத்தரவுகள் என்ன காயத்ரி? நிறையவே இருக்கு. இதில் குறிப்பாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சட்டம் ஒழுங்கு அது பிரதான இடம் பிடிச்சிருக்கு இன்னைக்கான ஆலோசனையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் சுதந்திரமாக முடிவெடுக்கலாம், சட்டத்துக்கு உட்பட்டு சுதந்திரமாக நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். அதே போல் ஆட்சியர்கள் எஸ்பிக்கள் விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக நீங்கள் செயல்படலாம், எந்த ஒரு தலையீடும் உங்களுக்கு இருக்காது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எக்ஸாக்ட்லி. IAS IPS அதிகாரிகளுக்கு இதை விட ஒரு சுவையான செய்தி இருக்க முடியாது. ஒன்றும் தலையீடு இருக்காது, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. எக்ஸாக்ட்லி. அதே போல தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நீங்க தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி IAS IPS அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. அதிகாரிகளின் செயல்பாட்டில் தனிநபர் தலையீடு இருக்காது அப்படிங்கிற ஒரு அருமையான சுவையான செய்தியை அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காரு. குட் நியூஸ் சொல்லியிருக்கிறார் அவர் அதிகாரிகளுக்கு இல்லையா? எஸ். ஓகே. ஸோ அடுத்து ரேஷன், கல்வி, குடிநீர் இது மாதிரியான அடிப்படை வசதிகளுக்கு முக்கியமாக கவனம் செலுத்துங்க, அடிப்படை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. IAS IPS அதிகாரிகள் மாநாட்டில் இது போன்ற ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஸ்கூல்ஸில் சாதி ஊக்குவிப்பு சம்பவங்களை கல்வித்துறை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்கூல்ஸ் அருகில் உள்ள கடைகளில் தொடர் கண்காணிப்பு மற்றும் சோதனை ரெகுலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கார். எஸ். ஸோ அதே போல் இப்போ அடுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதே போல் போக்சோ வழக்குகள் இதிலெல்லாம் FIRக்கு தாமதம் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பில் நோ சேஞ்ச் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு ரொம்ப அதிரடியான ஒரு உத்தரவையுமே இந்த மாநாட்டில் அவர் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்துருக்கிறாருங்கிறதையும் பார்க்குறோம். முதலமைச்சரே நேரில் கூப்பிட்டு அட்வைஸ் கொடுத்துருக்காரு, உத்தரவு போட்டிருக்காரு, சுதந்திரமாக செயல்படுங்க, தலையீடு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் 2 பாடங்கள் இருக்குது. இவ்வளவு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்க, அதாவது அதுவும் முதலமைச்சரே கொடுத்துட்டாரு, நேரடியாக கூப்பிட்டே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் மாவட்ட எஸ்பிக்கள், மாவட்ட கலெக்டர்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு எப்படி முதலமைச்சர் பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்க எந்த கட்சியாக சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத ரெக்கமெண்டேஷனுக்கு போக முடியாது, போகக்கூடாது, அது ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும் சரி அப்படிங்கிறது முதலமைச்சருடைய மறைமுக உத்தரவாக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். டைரக்டாவே சொல்லியிருக்காருல்ல, எந்த தலையீடும் இருக்காது, அதுவே ஒரு ஸ்ட்ரெயிட் மெசேஜ். பதவி ஏற்கும்போதே சொல்லிட்டேன். ஆமாம், எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் மெசேஜ் தான் இதில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு மேலே நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வளவு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.